இயேசுவை நினைத்து
விசுவாசத்தை நாம் எப்பொழுதுமே தளர்ந்து விடக்கூடாது. விசுவாசத்தை பலப்படுத்துகிற தன்னுடைய வார்த்தை நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் நம்ம பலப்பட்டு வருகிறது. எல்லாம் உற்சாகமாக கரையில் தள்ளி நாமத்தை உயர்த்துவோமாக. Thank you Lord Jesus. Hallelujah. எல்லாரும் வாயில தந்தை இயேசு நாமத்தை அறிக்கை செய்யலாமா? Say Lord, I speak Jesus. Everybody say I speak Jesus name. ஏனென்றால் இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு நாமத்தில் யாருக்கெல்லாம் சுகம் வேணும் இந்த காலையில், யாருக்கெல்லாம் குடும்பத்தில் விடுதலை வேணும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை விடுதலை வேணுமா, உங்கள் கணவன் வாழ்க்கை விடுதலை வேணுமா? Speak the name of Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி. Just speak His holy name. Hallelujah. இயேசு. In His name there is hope. In His name there is salvation. In His name there is deliverance. In His name there is healing. அவர் தேவா ராஃபா, சுகத்தை கொடுக்கிற தேவன். இந்த காலைகளில் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் இயேசு நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தருக்கு வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி ஹalleluya. ஆண்டவரே, நீ சுகத்தை கொடுக்க போகிறீர். ஹalleluya. We thank you Lord. Lord, we speak the name of Jesus. There is peace within your presence. I speak Jesus. I just want to speak the name of Jesus over every heart and every mind. 'Cause I know there is peace within your presence. I speak Jesus. Your name is power. Your name is healing. Your name is life. Break every sorrow, shine through the
name breaks every chains, O Lord. Hallelujah. அன்பின் ஆண்டவரே, உடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு சொந்தமானவருடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை யார் அந்நியமாக புறக்கணித்தாலும் நீர் எங்களை சேர்த்துக் கொள்கிறவர். எல்லோரும் கரங்களை வைத்து நம்மை ஒப்புக் கொடுப்போமா? இன்றைக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் சுத்தமாக வைத்திருங்கள். சுத்தம் என்று சொல்லும் பொழுது வெறும் பாவத்தை அகற்றுவது மட்டுமல்ல, கவலைகள், வேதனைகள், சோர்வுகள், உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற, பயமுறுத்தும், உங்களை மிரட்டும் எந்த பிரச்சனையானாலும் நீங்கள் நம்பி இயேசுவிடம் சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நீர் கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்த ஜனங்களை நீர் கைவிட்ட சரித்திரமே இல்லை ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட வாய்ப்பே இல்லை ஆண்டவரே. உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். எங்களை தருகிறோம். எங்கள் திருச்சபையை முழுமையாய் தருகிறோம். எங்கள் குடும்பத்தை முழுமையாய் தருகிறோம். தகப்பனை எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தாவே, எங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் மறக்கிறோம். இயேசுவே, உமக்காக வாழ்ந்தீர்கள். அவர் அர்ப்பணிப்போமா? எங்க பிரச்சனையெல்லாம் நீங்க பார்த்துப்பீங்க ஆண்டவரே. உமக்காக நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகளும், என் குடும்பமும், என் திருச்சபையும் ஆண்டவரே, எங்கள் மக்களும் நாங்கள் உமக்காக வாழ வேண்டும் ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே, எங்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் கர்த்தாவே, இன்னும் ஆண்டவரே வேறு எந்த பிரச்சனை எங்களுக்கு இருந்திருந்தாலும் எல்லாவற்றையும் பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்கள் பலவீனங்களில் உதவி செய்கிறவர். எங்களை அற்பமாய் பார்க்க மாட்டீர், எங்களை ஏளனமாய் பார்க்க மாட்டீர், எங்களை விட்டு பிரிந்து போய்விட மாட்டீர் ஆண்டவரே. எங்களோடு நிற்பீர் அப்பா. அதற்காக நன்றி. உங்களுடைய சமூகம் எங்களை காக்கும் தகப்பனே. எங்கள் தேசத்திற்காக ஜெபம் பண்ணலாம் ஆண்டவரே. மனிதன் எவ்வளவு வேணாலும் திட்டம் போடட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறேன் கர்த்தாவே. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறேன். தமிழகத்தில் இருக்கிற குழப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வரப்போகிற தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் கர்த்தாவே. கர்த்தாவே, மக்களை பிரிக்க வேண்டும் என்று யாராவது நினைத்தால் ஆண்டவரே, யார் நல்லவர் யார் தீயவர் என்று கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உண்மையா ஜெபிப்போமா? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுமே. ஆண்டவருக்கு எல்லாருடைய உள்ளமும் தெரியும். தான் வாழ்வதற்காக எத்தனை பேர் இறந்தாலும் பரவாயில்லை, எத்தனை குடும்பம் ஆண்டவர் துன்பப்பட்டாலும் கவலை என்று எண்ணுகிற சுயநலமிகள் ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு தொகுதியில் கூட வெல்லப்படாதப்பா கர்த்தாவே. ஒரு தொகுதியில் கூட வெல்லப்படாது. மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, உதட்டில் அல்ல ஆண்டவரே, உள்ளத்தில் யார் நினைக்கிறார்களோ, யார் ஞானமாய் செயல்படுவார்களோ கர்த்தாவே, அவர்கள் வெல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழகத்தை நீர் காப்பீராக, காப்பாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மக்களை நீர் காப்பீராக, எங்கள் தேசத்தை நீர் காப்பீராக ஆண்டவரே. கர்த்தர் நன்மை செய்கிற மக்களை கர்த்தாவை நீர் ஆட்சியில் அமர்த்தும்படி, அதிகாரத்தில் அமர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் உட்காரலாம். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. Hallelujah. ஹல்லேலூயா. How many are happy in the house of God this morning? கர்த்தருடைய வீட்டில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? It's always a joy to come in the courts of praise அவரை துதிக்க, அவருடைய சமூகத்தில் வருவது எப்பொழுதும் பேரானந்தம். and worship Him. அவரை ஆராதிப்பது. How many feel the presence of God when we worship? எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தை உணர்ந்தீர்கள்? Hallelujah. ஹல்லேலூயா. We should always receive God's touch in our lives. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய தொடுதலை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். Not only on Sundays, ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமல்ல, all other days as well. எல்லா மற்ற நாட்களிலும் கூட. Amen. ஆமென். God is going to all in days coming. I felt sick last week, a few days ago. 3 நாட்கள் முன்பதாக நான் கொஞ்சம் சுகவீனம் அடைந்தேன். And still I have fever, has not gone. இன்னும் ஜுரம் போய்விடவில்லை. And my wife told me not to strain and shout and sing, but I couldn't help it, right? என்னோட மனைவி சொன்னார்கள், பாடி நீங்க உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்கன்னு. பட் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. Whenever I start singing, I just rejoice in the Lord. நான் பாடும் பொழுதெல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கேன். Hallelujah. Hallelujah. God will give me strength. கர்த்தர் என்னை பலப்படுத்துவாராக. It's such a joy to be in His presence. அவருடைய சமூகத்தில் இருப்பது பெரிய சந்தோஷம். Really wonderful to see Brother Ganesh. He was also not feeling well few days சகோதரர் ago. கணேஷ் அவர்களும் சில நாட்கள் முன்பதாக சுகவீனமாக இருந்தார்கள். So, and God has healed him and touched him. அவரையும் சுகமாக்கி கர்த்தர் தொட்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. God is so wonderful. கர்த்தர் மிக அருமையானவர். I want to share with you this morning about how we could overcome adversity. எப்படி எதிர்ப்புகளை மேற்கொள்வது என்பதை குறித்து இந்த காலை நேரத்தில் பேச விரும்புகிறேன். We turn the Bibles to Genesis chapter 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் verses from 7 to 9.
7 முதல் 9 வசனம் Genesis chapter 13. ஆதியாகமம் 13 அதிகாரம் 7 to 9. 7 முதல் 9 வரைக்கும். ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். Amen. Amen. It is so interesting that God did not give Abraham his inheritance when he was in Canaan. கானானில் இருந்த பொழுது அந்த சுதந்திரத்தை ஆபிரகாமுக்கு தேவன் தராதது ஆச்சரியமாயிருக்கிறது. Only when he took his nephew Lot away from him. அவனுடைய வாழ்க்கையை விட்டு அவனுடைய சகோதரனாகிய லோத்தை நீக்கின பின்னால் தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். And it took an adversity to separate them. அந்த பிரிவினை எப்பொழுது ஏற்பட்டது? ஒரு எதிர்ப்பு பிரச்சனை உண்டான பொழுது. Lot means veil. லோத்து என்றால் திரை. Amen. Amen. When God removed the veil from Abraham's life, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த திரையை கர்த்தர் நீக்கின பின்னால் he saw his inheritance. அவனுடைய சுதந்திரத்தை அவன் கண்கள் கண்டது. Amen. Amen. Genesis chapter 13 verse 14 to 17. ஆதியாகமம் 13 அதிகாரம் 17 வசனம். And the Lord told Abraham, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, after Lot has separated from him, நான் லோத்தை பிரித்தேன் உன்னிடமிருந்து. lift your eyes now and look from the place where you are, northward, southward, eastward and westward, for all the land which you see I give you and your descendants forever. இப்பொழுது உன்னுடைய கண்களை நீ ஏறெடுத்து பார், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் எப்பக்கம் நோக்கி பார், உன் கண்கள் எட்டும் திசை வரைக்கும் நான் உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். Arise, walk in the land through its length and its width, for I give it to you. நீ எழுந்து புறப்பட்டு நீளமும் அகலமும் எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ செல், அவ்வளவாய் நான் உனக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன். Hallelujah. Hallelujah. It's a great promise God gives us. ஆண்டவர் நமக்கு தருகிற பெரிய வாக்குத்தத்தம். Sometimes God has to take something from you before you could see what He has for you. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறதை காண்பதற்கு முன்பதாக உங்கள் வாழ்வை விட்டு சிலவற்றை கர்த்தர் நீக்குவார். The vision that God gave to Abraham is that God wanted him to see as far as he could see. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வைத்திருந்த தரிசனம் என்ன? அவனால் பார்க்க மட்டும் அவன் பார்க்கட்டும், அவன் பார்ப்பதெல்லாம் அவன் சுதந்திரம். In all directions. திசையும். I think we're facing some technical issues ever since we started the church. ஆரம்பிச்சதுல ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ போயிட்டு But God is good. Amen. கர்த்தர் நல்லவர். So we have to see in all directions. எல்லா திசைகளிலும் நாம் காண வேண்டும். As far as we could see. நம்மால் எவ்வளவு தூரம் காண முடியுமோ அவ்வளவு தூரம். Hallelujah. Hallelujah. God gave that kind of vision for Abraham to see in all directions. எப்பக்கமும் பார்க்கிற ஒரு தரிசனத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். God will not give you a vision without the power to accomplish the vision. செய்து முடிக்க முடியாத ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். But the problem with us is that we only limit God's vision. நம்ம என்ன செய்கிறோம் என்றால் கர்த்தருடைய தரிசனத்தை சுருக்குகிறோம். God has a great plan. கர்த்தர் பெரிய திட்டம் வைத்திருப்பார். But we are limiting His plan. நாமே அதை சுருக்கிக் கொண்டே இருப்போம். We are limiting His will, His blessing. அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய சித்தத்தையும் சுருக்க முயற்சிக்கிறோம். God's limitation is not Him but us. கர்த்தருடைய எல்லை அவர் அல்ல, நாம். We must have the vision of what is possible if God is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் என்னவெல்லாம் நம்மை கொண்டு செய்ய முடியும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. That's why Jesus said, without me you can do nothing. ஆகவே தான் இயேசு சொல்லியிருந்தார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. For nothing is impossible to those who believe. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. Church, you have to see as far as you can see. திருச்சபையே அவர் பார்க்கிற தூரம் நீங்கள் பார்க்க வேண்டும். For there is no limitation to the righteous. நீதிமானுக்கு எல்லையே கிடையாது. The God who puts the instinct in a bird's life. ஒரு பறவையினுடைய உள்ளத்திலே ஒரு உள்ளுணர்வை கொடுக்கிறார் And கர்த்தர். He is making that bird to fly every directions in the winter season. நீங்க பாத்தீங்கன்னா பனிக்காலத்திலே அந்த பறவை எங்கும் சுற்றி திரிகிற அந்த அறிவை தருகிறார். If He can do it to the bird, பறவைக்கு கர்த்தர் அப்படி செய்தார். He is the same God who gives you divine inspiration to reach your spiritual destiny. ஆவிக்குரிய லக்கை நீங்கள் அடைவதற்கு உங்களுக்கு தேவையான
உள்ளுணர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார். Hallelujah. Hallelujah. There will be things in your life that you will have to discard. உங்களுடைய வாழ்க்கையில் சிலவற்றை நீங்கள் விலக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை விட்டு You have to discard many things in life. வாழ்க்கையில் பல விஷயத்தை நாம் விலக்க வேண்டும். There will be times of adversity that you will have to endure. சில நேரத்தில் சில எதிர்ப்பையும் சில பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொண்டு கையாள வேண்டும். Pastor Divyan, he shared a wonderful message at my daughter's wedding. என்னுடைய மகளுடைய திருமணத்தில் பாஸ்டர் விவியன் நல்ல ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார். About enduring, right? பொறுமையாக சகித்துக் கொள்ளுதல், நிலைத்து நிற்றல். He said in every marriage life there are 3 rings. எல்லா திருமண வாழ்க்கையில் 3 விஷயங்கள் இருக்கிறது. What are those rings? என்ன 3 விஷயம்? Engagement ring, wedding ring, enduring suffering, right? நிலைத்து நிற்றல், பொறுமையோடு சகித்தல். We all face sufferings, இல்லையா? நம்ம எல்லாரும் சகிக்கிறோம், துன்பப்படுகிறோம். கல்யாணம் ஆகாட்டிலும் suffering, கல்யாணம் ஆனாலும் ஆமா. For some people we got to endure because நாம் தொடர்ந்து சகிக்க வேண்டும். there will be times of adversity that you have to endure everything. சில நேரத்தில் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் நாம் சகிக்க வேண்டும். But God gives us a vision, it remains there. கர்த்தர் அங்கேயே நிலைத்து நிற்கும்படி நமக்கு கர்த்தர் பலனை தருவார். All you have to do is arise and walk. நாம் எழுந்து புறப்பட்டு செல்ல வேண்டியது. Walk through the land and seize that vision and seize that opportunity. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தேசத்தில் நடந்து சென்று கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த வாய்ப்பை, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டும். Don't expect the church will give you the joy. உங்களுக்கு சந்தோஷத்தை திருச்சபை கொடுக்கும் என்று எண்ணாதீர்கள். Don't expect pastors will give you the joy and happiness. பாஸ்டர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவார்கள் என்று எண்ணாதீர்கள். Joy should come within yourself. சந்தோஷம் உங்களுடைய உள்ளிருந்து புறப்பட வேண்டும். Joy as a Christian does not depend on circumstances. ஒரு கிறிஸ்தவனுடைய சந்தோஷம் சூழ்நிலையை சார்ந்தது அல்ல. You have the ability to be joyful if you are willing to be joyful. நீங்கள் சந்தோஷமா இருக்க உங்களுக்கு மனது இருந்தால் நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியும். You have the ability to love your wife if you are willing to love your wife. உங்களுடைய மனைவியை நேசிக்க முடியும் நேசிப்பதற்கு மனது இருந்தால். God has given you all the ability to be joyful and lovable. எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் அன்புடையவர்களாகவும் இருக்கிற திறனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். This joy as a Christian depends upon the relationship with the Lord. தேவனோடு எப்படிப்பட்ட உறவை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை சார்ந்தது இந்த மகிழ்ச்சி. ஆமென் சொல்லலாம். ஆமென். If you love the Lord, ஆண்டவரை நீங்கள் நேசித்தால் with all your heart, உங்கள் முழு இதயத்தோடு, with all your strength, உங்கள் முழு பலத்தோடு, with all your mind, உங்கள் முழு சிந்தையோடு, there will be joy in your life. அப்பொழுது உங்களுடைய வீட்டு வாழ்க்கையிலும் There is சந்தோஷம். no Jesus in your life, இயேசு உங்கள் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் there is no joy. சந்தோஷம் இல்லை. Hallelujah. Hallelujah. Joy as a Christian depends upon your relationship in the Lord. ஆண்டவரோடு நீங்கள் எப்படிப்பட்ட உறவை வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுடைய And சந்தோஷம். joy comes from God and it cannot be affected by what's on the exterior. வெளியிலே என்ன நடக்கிறது என்பதை கொண்டு உங்களுடைய உள்ளான சந்தோஷம் கெட்டு போகாது. Because joy is internal and it comes from the heaven. சந்தோஷம் உள்ளார்ந்தது, அது பரலோகத்திலிருந்து வருகிறது. Hallelujah. Hallelujah. That's why Apostle Paul says in Philippians chapter 4 verse 4. பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 வசனத்தில் பவுல் சொல்கிறார், Rejoice in the Lord. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். Always again. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்றார். Choose to rejoice in whatever circumstances you find yourself. எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். Don't choose anger. கோபத்தை தெரிந்து Don't கொள்ளாதீர்கள். choose ego. மனமேட்டிமையை தெரிந்து கொள்ளாதீர்கள். Lack of confidence brings all kinds of misunderstandings. உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைந்து விட்டால் புரிந்து கொள்ளாமை துவங்கிவிடும். Lack of love brings all kinds of misunderstandings. அன்பு குறைந்து விட்டால் எல்லா விதமான புரிந்து கொள்ளாமையும் You தொடங்கிவிடும். have to choose to rejoice in the Lord. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். And that joy comes only when you build a good relationship with the Lord Jesus. அந்த சந்தோஷம் கர்த்தராகிய இயேசுவோடு கூட நல்ல உறவை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் உண்டாகிறது. Are you trading your sorrow? நீங்கள் கவலையிலே உழன்று கொண்டிருக்கிறீர்களா? வியாதியிலே உழன்று கொண்டிருக்கிறீர்களா? Lay everything down at the feet of the Lord. எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். Because joy comes in the morning. ஏனென்றால் கர்த்தர் துக்கத்தை சந்தோஷமாய் The மாற்றுவார். joy of the Lord is our strength. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதுதான் நம்முடைய பலன். Adversity can lead you to new vision. எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு புதிய தரிசனத்தை தரும். You have to take action and make it happen. நீங்கள் தான் அதற்காக செயல்பட்டு அதை செயல்படுத்தி முடிக்க வேண்டும். Don't expect others to do it. வேறொருவர் வந்து செய்வார்கள் என்று You have to எண்ணிக்கொண்டார்கள். take action and you have the ability. நீங்கள் புறப்பட்டு செயல்பட வேண்டும். உங்களுக்கு அந்த திறன் இருக்கிறது. But the question is willingness. உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு விருப்பம் Are you இருக்கிறது. willing? நீங்கள் விருப்பம் Are you இருக்கிறதா willing to இல்லையா? love the Lord? ஆண்டவரை நேசிக்க Are விருப்பம் you willing to இருக்கிறதா? love your family, your husband, your wife? உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் குடும்பத்தை நேசிக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா இல்லையா? Are you willing to serve the Lord? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய உங்களுக்கு விருப்பம் Are you இருக்கிறதா willing to இல்லையா? worship the Lord? கர்த்தரை ஆராதிக்க விருப்பம் You இருக்கிறதா have that இல்லையா? kind of willingness. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் Every other things will depart. எல்லாம் தானாக வந்து
உங்களுடைய பாதையிலே விழும். Abraham, God took Lot away from his life. கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து லோத்தை பிரித்தெடுக்க Then he முற்பட்டார். saw the inheritance coming out. லோத்தை நீக்கின பின்னால் அவனுடைய சுதந்திரத்தை அவன் கண்டான். There will be things in your life that you will have to discard sometimes. சில நேரத்தில் சிலவற்றை நீங்கள் வெட்டிவிட வேண்டியதாக இருக்கும். Hallelujah. Hallelujah. Who are we? We are nothing, right? நம்ம யாரும் இல்ல இல்லையா? நம்ம சாதாரண மனிதர்கள். Who are we? நம்ம யாரு? நான் களிமண் சொல்லலாம். ஆமென். இல்லையா? ஆமென். அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆமென். Lord, you are the potter. நீர்தான் குயவன் ஆண்டவரே. And I am the clay. நான் களிமண்ணாய் நம்மள யாரு? களிமண். நல்ல வசனம் பாருங்க. Jeremiah. Turn your Bible to the book of Jeremiah. எரேமியா. Chapter 18. 18ஆம் அதிகாரம். Read verse 5 and 6. 5-6 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. When we are in the hands of the Lord, கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கும் பொழுது we are protected. நாம் பாதுகாக்கப்படுகிறோம். We are saved. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். See, the first thing Jeremiah he learned from the potter that God is a sovereign God. குயவனிடமிருந்து கர்த்தர் இந்த எரேமியா என்ன கற்றுக்கொள்கிறான் என்றால் கர்த்தர் அனாதி வல்லமை கொண்டவர். God has unlimited authority. அவருக்கு எல்லையில்லாத அதிகாரம் இருக்கிறது. He has unlimited authority over all things. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றின் மேலும் அவருக்கு அளவில்லாத அதிகாரம் இருக்கிறது. And that he always, creates and molds everything perfectly. எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார், வணைகிறார், வடிவம் கொடுக்கிறார் பூரணமாக. And he has a purpose to do that. அதை செய்வதற்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. Bible says in that verse, when you go up, it says the potter was molding a clay vessel on the potter's wheel. மேற்பட்ட வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு குயவன் சக்கரத்திலே அவன் ஒரு பாத்திரத்தை வடிவமைக்கிறான். And he was a skilled craftsman. அவன் திறம்படைத்த ஒரு செயல்படுகிற வீரன். He had a purpose to his work. அவனுடைய வேலைக்கு அவனுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. He knew what he was making. என்ன செய்கிறான் என்பது அந்த குயவனுக்கு தெரியும். But Bible says as he was making, the purpose was thwarted when the clay was marred in his hands. என்ன நோக்கத்திற்காக அவன் செய்தானோ அந்த நோக்கத்திற்கு அந்த களிமண் சரியாக வராத பொழுது அதை அவன் பிசைந்து போடுகிறான். He didn't take a new clay. வேற ஒரு களிமண்ணை அவன் எடுக்க மாட்டான். He took the same clay that was marred in his hand. அவனுடைய கையிலே அவனே பிசைந்து போட்ட அதே களிமண்ணை மறுபடியும் எடுக்கிறான். Bible says so he made it again into another vessel. வேதம் சொல்லுகிறது அவன் மறுபடியும் அதை எடுத்து ஒரு சிறப்பான பாத்திரமாக உருவாக்குகிறான். As it seemed good to the potter to make it. இப்படி செய்வது அந்த குயவனுடைய பார்வைக்கு செம்மையாகப்பட்டது. The lesson we learn from this verse is that God is sovereign grace. இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்வது என்னென்றால் ஆண்டவர் அநாதி கிருபையை நம் மீது போடுகிறவர். And he says, he gives a promise, oh house of Israel, can I not do with you as this potter said to the Lord? இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த குயவன் அந்த களிமண்ணுக்கு செய்தது போல இஸ்ரவேல் வீட்டாரே நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? As the clay is in the potter's hand, so are you in my hand also. குயவனுடைய கையில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல் தான் நீங்கள் என்னுடைய கையிலே இருக்கிறீர்கள். The potter controls the shaping of the clay into the image he desires. அவர் அந்த குயவன் விரும்புகிற வடிவத்திற்கு அந்த களிமண்ணை கொண்டு வருகிற வாஞ்சை அந்த குயவனுக்கு இருக்கிறது. And he removes all imperfection from the clay. அந்த களிமண்ணில் இருக்கிற எல்லா குற்றம் குறைவு கசடுகளை எல்லாம் நீக்குகிறார். And the clay does not talk back to the potter. அப்படி செய்யும் பொழுது அந்த களிமண் குயவனிடம் குறை கூறுவதில்லை. And once that it becomes pleasing to him, he puts it to the fire and he cooks it until it becomes a full. அவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக அதை வடிவமைத்த பின்னால் அதை நெருப்பிலே வைத்து சுட்டு சமைக்கிறான். What we could learn from these verses. இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? Adversity prepares us to serve for God's service. எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்மை சிறப்பாக அது தயார்படுத்துகிறது. Hallelujah. Hallelujah. You see the life of David. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். 1 Samuel chapter 17 verse 34 to 37. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல். Listen to David's words to King Saul regarding fighting Goliath. கோலியாத்தை எதிர்ப்பதற்கு சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து தாவீதுடைய வார்த்தையை பாருங்கள். He said, your servant used to keep his father's sheep. உம்முடைய அடியானாகிய நான் அவனுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தேன். And when a lion or a bear came and took a lamb out of the flock, I went out after it and struck it. மந்தையிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு கரடியோ ஒரு சிங்கமோ வந்து பட்சித்து சென்ற பொழுது நான் அதை அடித்தேன்.
And it goes down, it says, your servant has killed both lion and bear, and this uncircumcised Philistine will be like one of them. உன் தாசனாகிய நான் அந்த சிங்கத்தையும் கரடியும் என் கையினால் அடித்து கொன்று போட்டேன், இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். Moreover, David said, the Lord who delivered me from the paw of the lion and from the paw of the bear, he will deliver me from the hand of the சிங்கத்தின் வாயினின்றும் கரடியின் வாயினின்றும் என்னை காத்தவர், இந்த ரட்சிக்கப்படாத இந்த பெலிஸ்தீனிடமிருந்து என்னை அவர் காப்பார். Hallelujah. Hallelujah. I believe the Lord can save you. எத்தனை பேர் கர்த்தர் ரட்சிக்க முடியும் என்பதை He will save your விசுவாசிக்கிறீர்கள். children. உங்கள் பிள்ளைகளை அவர் காப்பார். He will save your family. உங்களுடைய குடும்பத்தை அவர் காப்பார். We don't usually look at the attack from a lion or a bear as an opportunity or a blessing. நாம் எப்பொழுதுமே சிங்கமோ கரடியோ உங்களை தாக்கினால், ஒரு பிரச்சனை உங்களை தாக்கினால், அது ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு ஆசீர்வாதம். But every difficulty and every blessing is a challenge, is a blessing that is leading us to divine victory. ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு துன்பமும் தெய்வீக ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை நடத்துகிறது. If you have faith, you have to take it like நீங்க விசுவாசம் இருந்தால் நீங்கள் அதை அப்படி புரிந்து கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. Every difficulty and challenge, எல்லா கஷ்டம் எல்லா சவாலும் it's always a sign of blessing. எப்போதும் ஆசீர்வாதத்தின் அடையாளம் தான். Because you are in the hand of the potter. நீங்கள் குயவனுடைய கையில பத்திரமா இருக்கிறீர்கள். He is the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. He has brought you so far so good. இதுவரைக்கும் அவரே உங்களை நடத்தி வந்தார். Given your life. உங்களுக்கு ஜீவனை தந்தார். Supplied everything. எல்லாவற்றையும் கொடுத்தார். You have gone through the valley of shadow of death. மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியிலே நீங்கள் சென்றீர்கள். But still you are alive. இருந்தாலும் இன்றைக்கு உயிரோடு Today இருக்கிறீர்கள். we come to worship the Lord. இப்பொழுது Hallelujah. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். Because we are in the potter's hand. ஏனெனில் நாம் குயவனுடைய கையில் The இருக்கிறோம். Lord says, will I not do it like the potter did? நான் அந்த குயவன் களிமண்ணுக்கு செய்ததை உங்களுக்கு செய்ய மாட்டேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். If David had not faced all these challenges, இந்த சவால்களை எல்லாம் தாவீது சந்தித்திருக்காவிட்டால் he wouldn't have taken against Goliath. கோலியாத்தை அவன் எதிர்த்து நின்றிருக்கவே மாட்டான். If he had not taken on Goliath, கோலியாத்தை எதிர்த்து நின்றிருக்காவிட்டால் he wouldn't have become the king of Israel. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறி இருக்கவே மாட்டான். So for David, the road to the throne of Israel அப்பொழுது தாவீது சிம்மாசனத்துக்கு செல்ல வேண்டிய பாதை என்ன? the day began the day that the lion attacked him. என்னைக்கு சிங்கம் வந்து தாக்குதல் நடத்தியதோ அதுதான் அவருடைய சிம்மாசனத்திற்கு நேரான முதலாவது நாள். Hallelujah. Devil will attack you. பிசாசு உங்களை தாக்கினால், your spouse, your family, your உங்கள் health, your கணவர், finance, உங்களுடைய பணம், உங்களுடைய மனைவி, கணவரை தாக்கினால், all these can be a challenge and adversity. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு அல்லது ஒரு பிரச்சனை. But there's always a blessing. ஆனால் அது எப்பொழுதுமே அது ஆசீர்வாதம். Because adversity is nothing more than preparation for your divine destiny. எதிர்ப்பு எப்பொழுதுமே கர்த்தர் வைத்திருக்கிற தெய்வீக இலக்கை நோக்கி தான் உங்களை நடத்தும். We have to embrace it. அதை நாம் தழுவி கொள்ள And வேண்டும். get on with it. அதை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போராட வேண்டும். Hallelujah. Hallelujah. First thing we saw, adversity, leads us to new vision. நமக்கு புதிய தரிசனத்தை இந்த எதிர்ப்பு கொடுக்கும். Adversity prepares us for God's service. எதிர்ப்பு கர்த்தருடைய வேலைக்கு நம்மை தயார்படுத்தும். Turn the Bible to 2 Chronicles. 2 நாளாகமத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Chapter 14. 14ஆம் அதிகாரம். Verses 9 to 11. 9 முதல் 11ஆம் வசனம். அவர்களுக்கு விரோதமாய் எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவருக்காகிலும் பலன் அற்றவருக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். Hallelujah. Hallelujah. No weapons formed against you shall prosper. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். Before great victories there is always serious preparation. பெரும் வெற்றிக்கு முன்பதாக எப்பொழுதுமே தீவிரமான ஒரு பயிற்சி இருக்கும், ஆயத்தம் இருக்கும். Such is very true in the life of King Asa of Judah. யூதாவின் ராஜாவாகிய ஏசாவினுடைய வாழ்க்கையில் இது உண்மையாயிற்று. If you read the first verse in this chapter, இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்ப்பீர்களானால், chapter 14 verse 1, 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், Asa did what was good and right in the eyes of the Lord. கர்த்தருடைய கண்களில் எது நன்மையோ எது பிரியமோ அதையே ஏசா செய்தான். What did Asa do? ஏசா என்ன செய்தான்? When you go to the next verse, அடுத்த வசனத்தை பாருங்கள். for he removed the altars of the foreign gods அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை அகற்றினான். and broke down the sacred pillars.
அவர் தூண்களை எல்லாம் உடைத்தான். And cut down the wooden images. கட்டையினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை எல்லாம் அவன் வெட்டி போட்டான். And he commanded Judah to seek the Lord God of their fathers and to observe the law and commandments. பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தையும் கற்பனையின்படி செய்யவும் யூதாவிற்கு கற்பித்தான். Asa first cleaned up the land spiritually. ஏசா அவருடைய தேசத்தின் நிலத்தை ஆவிக்குரிய ரீதியிலே சுத்திகரித்தார். When you don't clean up your life, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சுத்திகரிக்காவிட்டால், when you don't clean up your family spiritually, உங்கள் குடும்பத்தை ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் when you சுத்திகரிக்காவிட்டால், don't clean up your church, உங்கள் திருச்சபையை நீங்கள் you can சுத்திகரிக்காவிட்டால், never see any revival happening. எழுப்புதல் நடக்கிறதை நீங்கள் You காணவே can never முடியாது. see any change or any miracle happening. எந்த அற்புதமோ எந்த மாற்றமோ நடப்பதை நீங்கள் பார்க்கவே முடியாது. Asa firstly he obeyed the word of the Lord. ஏசா முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். Because obedience defeats our enemy. ஏனென்றால் கீழ்ப்படிதல் எதிரியை வீழ்த்திவிடும். Asa first cleaned up the land spiritually. ஏசா தன்னுடைய தேசத்தை அவன் ஆவிக்குரிய ரீதியிலே There's சுத்திகரித்தான். a lot of things that is unclean in our lives. நம்முடைய கண்களில் அசுத்தமானவைகள் பல இருக்கின்றன. Unclean in our home or family. நம்முடைய வீட்டிலும் நம்முடைய குடும்பத்திலும் அசுத்தமானவைகள் இருக்கின்றன. When those are clean spiritually, இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் சுத்தம் பண்ண வேண்டும். you will see great miracles. அப்பொழுது பெரிய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். Hallelujah. Hallelujah. So when an Ethiopian army of 1,000,000 men came against Judah, 300,000 people. இந்த 30,000 ஜனக்கு எதிராக ஒரு 10 லட்சம் பேர் புறப்பட்டு வந்த பொழுது Asa had the right to remain the Lord. கர்த்தரை ஞாபகப்படுத்துகிறான் ஏசா. And he said, Lord, we have been so faithful to you. ஆண்டவரே நாங்கள் உமக்கு உண்மையாக இருந்தோம். And that is, it is nothing for the Lord to help us. எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தருக்கு இது ஒரு பிரச்சனையே அல்ல. That's a powerful principle. எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய கொள்கை. He is claiming, Lord, we are cleaned. ஆண்டவரே நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம் என்று அவன் உரிமை கொள்கிறான். We clean up the land spiritually. எங்கள் தேசத்தை நாங்கள் சுத்திகரித்தோம். That's a powerful principle to remember. நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய வல்லமையான ஒரு கொள்கை. Because Asa and Judah were so loyal to the Lord and God was loyal to them. ஏசாவும் யூதாவும் கர்த்தருக்கு நேர்மையாக உண்மையாக இருந்தார்கள். கர்த்தரும் அவர்களுக்கு உண்மையாக இருந்தார். Remember that today or every other day when you are loyal to God, இன்றோ என்றோ நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் He will be loyal to help you out. அவரும் உங்களுக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவராக So இருப்பார். the Lord struck the Ethiopian army கர்த்தர் எத்தியோப்பியாவின் சேனையை அடித்தார். and brought victory to Asa and Judah. ஏசாவுக்கும் யூதாவுக்கும் வெற்றியை தந்தார். Hallelujah. ஹalleluya. For they were broken before the Lord and His army. கர்த்தருக்கு முன்னதாகவும் அவருடைய சேனைக்கு முன்னதாகவும் அவர்கள் விழுந்தார்கள். Bible says that they carried away very much spoil. அவர்கள் அதனுடைய அழிவுகளை எல்லாம் சுமந்து கொண்டு சென்றார்கள். Italy went in and picked up everything. அவர்கள் படுகொலியிலே விழுந்தார்கள். You see, church, the kingdom of God operates by the will of God. தேவனுடைய சித்தத்தின்படிதான் தேவனுடைய ராஜ்யம் செயல்படும். And the will of God is found by doing God's word. தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துவதினால் உண்டாகிறது. When we follow the Lord and walk in the path of righteousness, கர்த்தரை பின்பற்றி நீதியின் பாதையிலே நாம் நடந்தால் and that will bring us the victory. அது நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். Hallelujah. Hallelujah. We are on the highway to accomplish the blessings of the Lord. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நாம் செம்மையான பாதையிலே சீர்கொண்டு செல்லுகிறோம். But when your dedication is to be obedient first. உங்களுடைய அர்ப்பணிப்பு என்னவாக இருக்க வேண்டும்? நான் கர்த்தருக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிவேன். Hallelujah. Hallelujah. Asa obeyed the Lord. கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிவது முக்கியம். Obedience defeats our enemy. கீழ்ப்படிதல் எதிரியை வீழ்த்திவிடும். You should abide in the Lord. கர்த்தருக்கு நிலைத்திருக்க வேண்டும். Know the Lord. கர்த்தரை அறிய வேண்டும். You will see great things in life. பெரிய காரியங்களை வாழ்க்கையிலே காண்பீர்கள். This is how we can overcome every adversity. இப்படித்தான் நீங்கள் எதிரிகளையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்வீர்கள். Have Jesus in your life. இயேசுவை வாழ்க்கையிலே பெற்றுக் Let கொள்ளுங்கள். Jesus Christ be the center of your life. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையின் மையமாக இருப்பாராக. Hallelujah. Hallelujah. He will do great things. அவர் பெரிய காரியங்களை செய்வார். Let's all stand together எல்லோரும் நாம் எழுந்து நிற்போம். and pray. Close our eyes and pray. கண்களை மூடி ஜெபிப்போம். Hear this song, I'm trading my sorrow. Hallelujah. Hallelujah. கண்டிப்பா எல்லாம் ஜெபிக்கலாம். If you are trading sorrows, நீங்கள் கவலையிலே உழன்று கொண்டிருக்கிறீர்களா? are going through depression, மனத்தாழ்ச்சியில் trading இருக்கிறீர்களா? sickness or pain, வியாதியோ வலியிலோ நீங்கள் உழன்று lay கொண்டிருக்கிறீர்களா? them all at the feet of the Lord. எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்திலே வைத்து விடுங்கள்.
எதிர்ப்புகள் வருவது எதற்காக? உங்களுக்கு பயிற்சி தருவதற்காக. சிங்கம் தினமும் வராது, கோலியாத் தினமும் வரமாட்டான். ஆனால் தாவீது ராஜாவான பின்னால் அவன் தினமும் ராஜா. சில பிரச்சனைகளை தாண்டுங்கள், பேராசீர்வாதத்தை பெறுவதற்காக. சில காலம் துன்பங்களை சகிப்போம். சில காலம் கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது உடனே புலம்பி அங்கலாய்த்து கர்த்தரை குறை சொல்லி, மனைவியை குறை சொல்லி, கணவரை குறை சொல்லி, சபையை குறை சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய சந்தோஷத்தை கெடுத்துக்கொள்ள எல்லாம் கரங்களை உயர்த்தி, எனக்கு கஷ்டம் வந்தால் நான் சிரிப்பேன் ஆண்டவரே, எனக்கு ஏதோ நன்மையை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தாவீது ராஜாவாக செல்வதற்கு முன்பதாக சில பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார். என்ன, அதே நேரத்தில் சில பாடங்களை கற்றுக் கொடுத்தார். சிங்கம் வரும்பொழுது காத்த தேவன் நான், கரடி வரும்பொழுது காத்தவன் நான். ஆனால் கோலியாத் வரும்பொழுது தாவீதுக்கு பயம் இல்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன். உண்மை உள்ளவன் பூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட ஆடுகளை காப்பாற்றுவதற்காக தாவீது சிங்கத்திடம் போரிட துணிந்தான். பிரச்சனை வரும்பொழுது ஓடிவிடவில்லை. அந்த கொடுத்த ஆடுகளுக்கு அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அந்த உண்மை உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவை நான் குறை சொல்ல மாட்டேன். உங்களுடைய குடும்பத்திற்கு உண்மையாக இருங்கள், உங்களுடைய திருச்சபைக்கு உண்மையாக இருங்கள், உங்களுக்கு கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றிலும் உண்மையாக இருங்கள், உங்கள் அலுவலகத்தில் உண்மையாக இருங்கள், உங்கள் வியாபாரத்தில் உண்மையாக இருங்கள். கர்த்தர் காண்பார். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவனை கர்த்தர் எந்த மனிதனும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த மனிதனும் அதற்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுக்கிற அளவு எவனும் கொடுக்க முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அளவு எவனும் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருக்கு முன்பாக நிற்க கற்றுக்கொள்ளும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள். அதே போல எதிர்ப்புகள் வரும்பொழுது கூட இருக்கிறவர்கள், சகோதரனே தாவீது ஆபிரகாமுக்கு எதிராக வந்த பொழுது, ஆண்டவரின் கூட இருக்கிறவர்கள் எதிர்க்கிறார்களே, எனக்கு எதிராய் வருகிறார்களே. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் சிலவற்றை விலக்குவார். சில நண்பர்களை வெட்டி போடுவார், சில தேவையில்லாத உறவுகளை வெட்டி போடுவார். அவர்கள் இருக்கிற வரைக்கும் தடைதான். கர்த்தர் அந்த திரையை நீக்கி போடுவார். பிறகு நீங்கள் பார்க்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதம், நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம். சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு உரிமையாக தருவார். கர்த்தர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். சில சொத்துக்களை நீங்கள் இழந்திருக்கலாம், கவலைப்படாதீர்கள். சில நன்மைகளை நீங்கள் இழந்திருக்கலாம், கவலைப்படாதீர்கள். சில உறவுகளை நீங்கள் இழந்திருக்கலாம், கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் நன்மையை வைத்திருக்கிறார், அதிக நன்மையை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் கேட்டுக்கொண்ட பாடத்தின்படி எங்களுக்கு எதிர்ப்புகள் வரும்பொழுது நாங்கள் புலம்பக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தரிடத்தில் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அதிகமாய் இன்னும் நான் வேதத்தை வாசிக்க வேண்டும், அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், அதிகமாய் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தாவே, அதிகமாய் துதிக்க வேண்டும். ஆண்டவரே, அதே போல பிறனிடத்தில் நாங்கள் அன்பாய் இருக்க வேண்டும். கர்த்தர் ஆண்டவரை பிறரை குறை சொல்லுகிற, பிறரிடத்தில் சண்டையிடுகிற அந்த ஆவி எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் குடும்பத்தை, எங்கள் திருச்சபையை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் அந்த மனதை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, விட்டு கொடுக்கிற மனதை தருவீராக. லோத்தையும் ஆபிரகாமையும் இந்த உலகத்தாரிடத்தில் காண்பித்தால்
என்ன சொல்வார்கள் தெரியுமா? இந்த உலகத்தார் ஆபிரகாமுக்கு என்ன பெயர் வைத்திருப்பார்கள்? இளிச்சவாய், ஏமாளி என்று சொல்லியிருப்பார்கள். செழிப்பான தேசத்தை லோத்தை எடுத்துக்கொள்ள விட்டு மறுதிசையிலே ஆபிரகாம் பயணித்தான். இதற்கு இந்த உலகம் என்ன பெயர் வைக்கும்? அவர் ஒரு பேக்கு. நீங்க சொல்லுவீங்க, என் புருஷன் ஒரு ஏமாளி. அவர் ஏமாளியாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது சகோதரியே. அவர் கர்த்தரை நம்புகிறவராக இருந்தால் போதும். உன் கணவர் கர்த்தரை பின்பற்றினால் அதுதான் உனக்கு சொத்து. உன் மனைவி கர்த்தருக்கு பயந்தால் அதுதான் உனக்கு சொத்து. சாமர்த்தியம், மனிதனுடைய சாமர்த்தியம் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாய் இருக்கிறது. மனித ஞானத்தை கர்த்தர் குப்பை என்று எண்ணுகிறார். எல்லா சாமர்த்தியத்துக்கும் மேலான சாமர்த்தியசாலி கர்த்தர். எல்லா ஞானிகளுக்கும் மேலானவர் கர்த்தர். கர்த்தரிடத்தில் யாரும் விளையாட முடியாது. கர்த்தரை யாரும் பரியாசம் செய்ய முடியாது. மனித ஞானத்தை கர்த்தர் அவமாக்கி போடுவார். மனிதனுடைய ஸ்மார்ட்னஸ் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார், தவிடுபடி ஆக்குவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஜெயிக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற குணம் மட்டும்தான் ஜெயிக்கும். மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவரே, இந்த உலக சாமர்த்தியம் நமக்கு தேவையில்லை. உலகத்துக்கு ஒத்து போகிற வேஷம் நமக்கு தேவையில்லை. கர்த்தாவே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய கர்த்தர் கொடுக்க நினைத்ததை தடுக்கிறவன் ஒருவன் பிறக்கவில்லை. கர்த்தர் தடுத்த பின்னால் அதை எடுக்க முடிகிறவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். தாவீது கொடுத்த ஆடுகளுக்காக ஜீவனை பணயம் வைத்தான். அவன் தன் வேலையிலே உண்மையாக இருந்தார். கர்த்தர் அவனை ராஜாவாக உட்கார வைத்தார். கர்த்தர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் மீது அதிகாரியாக வைத்திருப்பார். ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு அழைக்கப்படவில்லை, உண்மையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதமாக்குவது கர்த்தருடைய வேலை, உண்மையாக இருப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை. கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சுத்திகரிப்போம். ஆசா செய்தது போல நம்மை சுத்திகரிப்போம். கர்த்தாவே, ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கிறதா? என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? என்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது? என்னுடைய உள்ளத்தில் கசப்புகள் நிறைந்திருக்கிறதா? வைராகியம் இருக்கிறதா? கோபங்கள் இருக்கிறதா? வெறுப்பு இருக்கிறதா? மேட்டிமை இருக்கிறதா? கர்த்தாவே, நீ சுத்திகரியும். என் குடும்பமும் நானும் கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த ஜெபத்தை நாம் செய்வோம். நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு ஒப்பு கொடுத்தவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எடுத்து எங்களையும் எங்கள் திருச்சபையும் எங்கள் குடும்பங்களையும் பயன்படுத்துவீராக. உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படுவதாக. உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.